இன்னைக்கு நாம எங்க போறோம்னா, ஓதிமலை ஆச்சரியாயிருச்சு. முருகன் கோயிலுக்கு தாங்க என்ன போறோம். பண்ண ஆமாங்க. போறோம்ன்னு தெரியுமா? 5 மணிக்கு அலாரம் வச்சு மறக்காம நம்ம கோயிலுக்கு போறோம்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா நடக்கும். நம்ம நம்ம நடக்க தான் வைக்கிறது தான் டைம் நம்மளோட குடுக்குறோம். திறமை. நம்ம நீங்களும் வீடியோ நம்ம புடிச்சிருந்தா சேனல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கங்க. வாங்க ம். வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, கிளியோட சவுண்டு, நம்ம குருவியோட பார்க்க சவுண்டெல்லாம் போறது பார்த்தீங்கன்னா, கேட்கறக்கு இந்த காலையில ஒரு 6 வண்டிய மணிக்கெல்லாம் எடுத்துட்டு கேட்கறக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. நம்ம அதனால மிஸ் பண்ணாதீங்க. எப்பாவது ஒரு டைம் 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த சவுண்டெல்லாம் கேட்டு பாருங்க. பெட்ரோல் போட்டாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்துட்டுருக்குறோம். இந்த 6 மணிக்கு அந்த இந்த நெறைய சவுண்ட் எந்த வண்டி சவுண்டுமே இல்லாம, அப்படியே பொறுமையா நம்ம மட்டும் தனியா போனோம்னா, அந்த சவுண்டுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டியில போம்போது ஏர்பட்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா, ஒரு சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்க. 2 சைடு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல வந்து எதுவுமே ஹார்ன் அடிச்சா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால உங்க சேஃப்டிக்காக ஒரு ஏர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுவும் யூஸ் பண்ணாம போனாலும் நல்லது தான். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, பக்கத்தால வந்துட்டோம். நம்ம வீடியோல இந்த மாரி கோயில், குளத்துக்குலாம் போறோம்னுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்காம வந்துராதீங்க. சின்ன சின்ன வீடியோ நம்ம எங்க ஊருன்னா, நம்ம ஊரு நம்ம வீடியோ எடுத்து போட்டா யாரு கேட்குறா? அப்படியே இதாங்க பார்த்தீங்கன்னா, ஓதிமலை. ஸ்ட்ரெயிட்டா இது போறோம். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டா பாலத்த அங்க தான் நம்ம போகணும். இது ஏறி தாண்டி நடுமலைக்கிட்ட கொஞ்சம் போனோம்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். இதான் ஸ்டார்ட்டிங் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் எல்லாமே பாறை இருக்கு. இப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் நெறையா போயிட்டு வர மார வசதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து வந்தீங்கன்னா, மணல் மூட்டை, கல்லு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் மேல குடுக்கலாம். உங்களுக்கு எதுனால முடியுமோ, அதையெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம குடுக்கலாம். ஏன்னா, கோயிலோட பராமரிப்புக்கு அவங்க வந்து நம்மனால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேல ஒரு பாதி மலைக்கு மேல போனோம்னா, இப்படிதான் இருக்கும். பார்க்கறக்கே ரொம்ப நல்லாருக்கும். எல்லாம் சின்ன சின்னதா, குட்டி குட்டியா தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பவானிசாகர் டேம் பார்த்துருக்கீங்களா? அதான் அந்த பவானிசாகர் டேம் தான் அங்க இருக்கிறது. தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது என்னமோ பிரச்சனை மழை எல்லாம் இல்லைன்ட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து வீடியோ எடுக்கறக்கு அலவுட் இல்ல. அதனால கீழ வச்சு மறைச்சு என்ன நடக்குதுன்னு ஏதாவது பார்ப்போம். நம்ம யார பார்க்க போறோம். கிளைமேட் அந்த இதுக்கு நல்லா இருக்கு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் எஸ்கே தமிழா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனல மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதான் முதல் வாரம் நான் வந்திருக்கிறது. பசங்க இவனுங்க எங்க எதிர்பார்த்தனே தெரியல. கூட வந்துட்டானுங்க. சரி பரவால்ல. சாமி தப்பு. நீங்க மலை ஏறி முடிச்சக்கப்புறம் அந்த வீசுற காத்துல அப்படியே மொத்த டயர்ட்னஸும் போயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.